அதை நீங்க பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. இப்போ வந்தீங்க, இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சா, முதல் வருஷத்துல ஒரு மாதிரி இருந்தீங்க, 2வது வருஷத்துல ஒரு மாதிரி இருந்திருக்கீங்க, 3வது வருஷத்துல ஒரு எண்டுக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப முழுமையா நீங்க உள்ள வந்திருக்கிறீங்களா? இல்ல. 100க்கு 100 உள்ள வந்திருக்கிறாங்கன்னா கிடையாது. 73% தான் உள்ள வந்திருக்காங்க. அப்ப இன்னும் கிட்டத்தட்ட 30% இருக்கு இல்லையா? 30%ல 20% உள்ள வந்துட்டா, ஓ இந்த யூகத்துல நீங்க அந்த சேவைக்கு தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆன்மா சேவைக்கு 90% உள்ள நிலைஞ்சிட்டா ஆன்மா சேவைக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த இது கொடுத்துருவாங்க. புரிஞ்சதா? அதுக்கு வர்றதுக்கு அதுக்கு அவ்வளவு ஈஸியா நம்ம போய் தொற்றுவோமா? இது வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வர்றதுதான் ரொம்ப கடினமா இருக்கும். நம்மள அங்க ஒண்ணு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். மாயா சும்மா இருக்காது இல்ல, அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா என்ன? அவங்க அந்த லொடுக்கெல்லாம் கூட்டி சேர்த்துக்குருவாங்க. நம்ம வீட்டு கருமா, வந்த வீட்டு கருமா, நம்ம முக்கி பெத்த புள்ளைய பெரிய புள்ள கருமா, இப்படி எல்லாம் அவங்க கூட்டி சேர்த்துக்குருவாங்க. அவங்க கூட்டணி பெருசாயிரும். ஏதாவது உன்னை விட்டு நம்மளை நோண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சதா? இதுக்கப்புறம் அதை உடைக்கிறது தான் நம்மளுடைய யுக்தி. உடைச்சு உள்ள வந்துடணும். 90% பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க நோண்டுறது கஷ்டம். உங்களுக்கு ஒரு கவசம் ஆயிரும். நோண்டணும்னா யோசிப்பாங்க. ஆமா, எல்லாமே வந்துடும். எல்லாமே ஈஸியா தெரியும். நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஈஸியா தெரியும். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, போன பூஜைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுடைய மேல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி அன்னைக்கு உன்னைய தாண்டி இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் அடி அப்படி இறங்கிரும். இதுதான் உனக்கு கவசமே. இப்ப நீங்க இருக்கிற இப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ள யாருமே வர முடியாது. அதுதான் அது நமக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஒட்டி உரைச்சிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி இப்படி இருக்கும். இப்ப அப்படித்தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது. அந்த கொஞ்சம் இப்படி ஆடும்போது அப்படி கொஞ்சம் இதா இருப்பீங்க.